கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன். வணக்கம். வணக்கம். உங்களுக்கும் தெரியும், இன்றைய தினம் சட்டப்பேரவையினுடைய தற்காலிக சபாநாயகரை சந்திச்சு அதிமுக வேலுமணி 30 தரப்பு 30 எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையினுடைய தலைவர் அதிமுக பேரவைத் தலைவராக வேலுமணி நியமிக்கணும், துணைத் தலைவராக சிவி சண்முகம், கொறடாவாக விஜயபாஸ்கர் நியமிக்கணும்னு ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. கருத்தை வச்சு ஒரு மனு கூட கொடுத்துருக்காங்க. இன்னொரு புறம் பார்த்தோம்னா விஜய் அவர் பல்வேறு தலைவர்கள் சந்திச்சுருக்காங்க. இதனிடையே டெல்லி கூட போவது மாதிரியான ஒரு செய்தி கூட வருகிறது. எப்படி சார் பார்க்குறீங்க? நான் 2 நாளைக்கு முன்னாடி நடந்த பேட்டியில் கூட சொல்லியிருந்தேன், தமிழ்நாட்டில் அரசியல் பண்பாட்டை, அரசியலில் ஒரு நாகரிகத்தை பேணியவர் பேரறிஞர் அண்ணா. வெற்றி பெற்றவுடன் தந்தை பெரியார் அவர்களை சந்தித்தார், காமராஜர் அவர்களை சந்தித்தார், மூதறிஞர் ராஜாஜி, காகிதமில்லை போன்றவர்களை சந்தித்து ஒரு புதிய அணுகுமுறையை தமிழகத்தில் அண்ணா அவர்கள் ஏற்படுத்தினார்கள். அதற்கு பின்பாக அந்த நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை. எதிர்கட்சிகளை எதிரி கட்சிகளாக பார்க்கின்ற நிலைமைதான் கடந்த பல வருடங்களாக தமிழக அரசியல் சூழலில் இருந்தது என்பதை நான் சுட்டிக்காட்டியிருந்தேன். நான் விஜய முதல்வராக வந்ததுக்கும் வாழ்த்து தெரிவிக்கலை, வரவேற்பும் தெரிவிக்கலை. ஏன்னா எங்களுடைய பார்வையில் அவர் பாஜகவால் களமிறக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற நிலையில் நாங்கள் அவர் வருகையை பாஜக வருகையாக கருதிய காரணத்தால் இதுவரை அவரை வரவேற்கவும் இல்லை, வாழ்த்தவும் இல்லை. முதல் முறையாக சம்பிரதாயத்திற்கு மரியாதையாக இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர்களை சந்தித்ததற்காக முதலில் அவருக்கு வரவேற்பையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒரு நல்ல நடைமுறை. சீமான் உள்ளிட்டவர்களை சந்தித்தது ஒரு நல்ல நடைமுறையாக நான் கருதுகின்றேன். அடுத்து அமித்ஷா அவர்களை பார்க்க போகிறார், மோடி அவர்களை பார்க்கிறது புரோட்டோகால் அடிப்படையில் முதலமைச்சர், பிரதமர், உள்துறை செயலாளர்களை சந்திப்பது என்பது மரபு. சந்திக்கிறார். அவங்களும் அண்டர் டீலிங் இருக்கிறதெல்லாம் நான் பேச விரும்பலை, நிறைய உண்டு. இன்னைக்கு வரைக்கும் சிபிஐ வழக்கில், கரூர் வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை. அங்கேதான் இவருடைய பாஜக விஜயுடைய ஒப்பந்தம் உருவானதாக நான் கருதுகின்றேன். அதனால் விஜய் நடவடிக்கை என்பது பாஜகவின் நடவடிக்கையாக நான் கருதுகிறேன். தமிழக அரசியலில் வெற்றிடம் ஏற்பட்டதாக கலைஞர் மறைவுக்கு பின்பாக மறைந்த நம்முடைய முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பின்பாக கருதினார்கள். ரஜினிகாந்த் அவர்களை அதற்கு இறக்குமதி செய்து களத்திலே அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக பாஜக முயற்சித்தது. உடல்நிலையை கருதி ரஜினிகாந்த் களத்திலிருந்து வெளியேறினார். இவர் களத்திற்கு வந்து இன்றைக்கு முதல்வராக அமர்ந்திருக்கிறார். பல விளையாட்டுக்களை பாஜக இங்கே அரங்கேற்று இருக்கிறது. முதலாவதாக 3 பிராமணர்கள் இந்த தாவேகா கட்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள். அதில் பகிரங்கமாக 2 RSS காரங்க அமைச்சராயிருக்காங்க. 9 பேர் தான் அமைச்சர் ஏற்றுக்கப்பட்டிருக்கு, 2 பேர் RSS. ஒருத்தர் திருப்பரங்குன்றம் சட்டமன்றத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்ற நிர்மல் குமார் ட்ரௌசர், அவர் அந்த
ஆர்எஸ்எஸ் ட்ரௌசர் போட்டு அவர் பயிற்சி எடுத்தவர். உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் நடைபெற்ற கற்பழிப்பு சம்பவங்கள் உள்ளிட்ட அனைத்திலும் அவர் அங்கே இருந்து ஐடிவிக்காக செயல்பட்டு செய்திகளை அனுப்பியவர். அவர் அதிமுக தாவி பாஜகவிலிருந்து பாஜகவால் இறக்குமதி செய்யப்பட்டவர் தான் தாவேக்காவுக்கு ஆர்எஸ்எஸ் காரர். அவர் ஒரு அமைச்சர், அதுவும் திருப்பரங்குன்றத்தில் நின்றிருக்கார். அபாயம், தமிழகத்திற்கு அபாயத்தின் எச்சரிக்கை அது. அதை போன்று மயிலாப்பூரில் வெற்றி பெற்றக்கூடிய வெங்கட் ரமணன், அவர்தான் பள்ளி கல்வித்துறை அமைச்சர். நேற்றைக்கு நான் கொடுத்த பேட்டியில் கூட சொன்னேன், தமிழ்தாய் வாழ்த்து 3வது வரிசைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. பதவியேற்பு நிகழ்ச்சியில் திரிசா முதல் வரிசை, தமிழுக்கு 3வது வரிசையா கேட்டிருந்தேன். இன்றைக்கு ஒன்றிய அரசு புதிய கல்விக் கொள்கையை திணிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து வருகிறது. இந்த நேரத்திலே ஒரு ஆர்எஸ்எஸ் காரர், அவர் 2-3 நாட்களுக்கு முன்னாடி கூட ஆங்கில பத்திரிகை அளித்த பேட்டியில் இங்கே திராவிட என்கின்ற வார்த்தை, திராவிட இயக்கம் அடித்து நொறுக்கப்பட்டதாக அவர் பேட்டியிலே அளித்திருக்கிறார். அதனால இந்த அபாயங்கள் எல்லாம் திராவிட இயக்க உணர்வாளர்கள், இடதுசாரி சிந்தனையாளர்கள், அம்பேத்கர் இயக்க உணர்வாளர்கள் எச்சரிக்கையோடு பார்க்க வேண்டும் என்றுதான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். அதிமுகவை பொறுத்தளவில் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்பாக அதிமுக என்கின்ற இயக்கம் பிஜேபியின் கிளைக்கழகமாக மாறிவிட்டது. அமித்ஷாவின் கட்டுப்பாட்டில், மோடியின் கட்டுப்பாட்டில் 4 ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் போதே இங்கே நடைபெற்ற ஆட்சி பாஜக ஆட்சியாதான். அதிமுக என்ற பெயரில் பாஜக ஆட்சி, இன்றைக்கு தாவேகா என்ற பெயரில் பாஜக ஆட்சி. அதான் நடக்க போகுது. ஒரு கட்டுப்பாடற்ற கூட்டம், லஞ்சம், லாவணியம், ஊழல், அரசியல் என்பது ஊழலின் ஊற்றுக்கண். அரசியலுக்கு வந்தால் கோடான கோடிகளை சம்பாதிக்க வேண்டும், அள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கலாச்சாரத்தை அதிமுக மந்திரிகள், அதிமுகவினர் கடந்த காலங்களில் ஒரு தவறான அரசியல் புரிதல் காரணமாக கோடி கோடியாக கொள்ளையடித்து வைத்த பணங்களால் இன்றைக்கு அவர்களால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. அனைவருமே அமித்ஷா கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க. ஒருவேளை அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்பாக சசிகலா அவர்கள் தலைமையில் கட்சியும் ஆட்சியும் இருந்திருந்தால் வலுவான ஒரு திராவிட இயக்கமாக சசிகலா அவர்கள் இந்த இயக்கத்தை நடத்தியிருப்பார் என்று கருதுகிறேன். இதை உணர்ந்துதான் டெல்லி அவரை பதவியேற்க விடாமல் தடுத்து 35 ஆண்டுகள் உண்டோடிய வழக்கு. அந்த வழக்கிலே தீர்ப்பு உடனடியாக பெறப்பட்டு அவர் 4 ஆண்டு காலம் சிறைக்கு அனுப்பப்பட்டார். எல்லாம் நடந்த கதை. அப்பொழுதே அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள், இந்த அம்மையார் இருந்தால் கட்சியை நடத்தி விடுவார், ஆட்சியை நடத்தி விடுவார் அப்படின்னு சொல்லி அவங்கள சிறைக்கு அனுப்புனதுக்கு பின்னாடி எடப்பாடி பழனிசாமி கட்சியும் ஆட்சியும் ஸ்திரத்தன்மையோடு நடத்தாமல் கொள்ளையடிப்பதற்கும் ஊழல் செய்வதற்கும் தான் ஆட்சியும் கட்சியும் என்று கருதி டெல்லி ஏகாதிபத்தியத்திடம் ஒன்றிய அரசிடம் மாட்டிக்கொண்டார்கள். அவர்களுடைய ஃபைல் எல்லாம் அமித்ஷாவுடைய கையில் இருக்கிற காரணத்தால் அதிமுக என்கின்ற பந்து தேவைப்படும் போதெல்லாம் ஒன்றிய அரசு உருட்டி விளையாடுது. அதிமுக பந்தாக்கி உருட்டி விளையாடுது. அவருடைய கணக்கு 2026 அதிமுகவை
முடிச்சிடணும், அதுக்கு ஒரு முடிவுரை எழுத வேண்டும் என்றுதான் பாஜக கருதியது. பாஜகவுக்கு உண்மையிலேயே அமித்ஷா உடைய திட்டம்லாம் அங்கே எடுக்காது நாங்களாம் பேசிட்டு இருந்தோம். 2026 தேர்தலில் அவர்கள் கணக்கு இப்பொழுது வெற்றி பெற்றிருப்பதாக கருதுகிறேன். அதிமுக என்கின்ற கட்சிக்கு முடிவுரை எழுதுவதற்கு தயாராகிவிட்டார்கள். நீங்க சி வி சண்முகம் இந்த முறை வெற்றி பெறலன்னா இந்த கட்சியை உடைச்சிருக்க மாட்டார். இப்போ அவர் மந்திரி ஆகிட்டார், மந்திரி ஆகணும், எம்எல்ஏ ஆகிட்டார், மந்திரி ஆகணும், எப்படியாவது ஊழல் பண்ணணும், சம்பாதிக்கணும் நோக்கத்தை தவிர அதிமுக கட்சியை காப்பாற்றுற நோக்கமா சண்முகத்துக்கோ வேலுமணிக்கோ? கோடிகளில் புரண்டு எழுந்தவர்கள் ஒரு தூய்மையான ஆட்சி அமைக்க போகின்றார், தூய சக்தி என்றார் விஜய். ஆனால் இவருக்குள்ள டீலிங் இருந்து நாளைக்கு தான் போய் சி வி சண்முகம் பார்க்கறதுக்கு போகிறது கிடையாது. ஏற்கனவே சி வி சண்முகம் விஜய் தொடர்பில் இருக்கிறார், அமித்ஷா தொடர்பில் இருக்கிறார், வேலுமணி. அவங்க தேர்தலுக்கு முந்தையே அதிமுகவை இன்னும் சுக்குநூறாக உடைப்பதற்காக அமித்ஷா எல்லா முயற்சியும் மேற்கொண்டார். அதான் தெரிஞ்சுக்கிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி முழுமையா சரண்டர் ஆனார் அமித்ஷா கிட்ட. எடப்பாடியுடன் பேசிக்கொண்டே செங்கோட்டையிட்ட பேசுவாங்க, செங்கோட்டையிட்ட டெல்லிக்கு வர சொல்றது, அவர் டெல்லிக்கு போயிட்டு நான் காசிக்கு போற வழியில் நான் டெல்லியில் இறங்கினேன்னு சொல்றது, பொய் சொல்றது. நிர்மலா சீதாராமன் மூலமாக பார்த்து அவரை வந்து எது எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்காதோ அந்த கருத்தை சொல்லி அவரை பேட்டி கொடுக்க வச்சாங்க. அதனால அவர் நீக்கப்பட்டார். நீக்கப்பட்ட உடனே என்ன செய்யணும்னு கேட்டார் டெல்லியை. நேராக விஜய்கிட்ட போ. விஜய்க்கு பனையூருக்கு வழிகாட்டியது அமித்ஷா. இங்க எல்லாமே இன்னைக்கு விஜய் இயங்குறாருண்டா அதுக்கு பின்னாடி அமித்ஷா ஆலோசகர். விஜய்க்கு ஆலோசகர் அமித்ஷா, ஆர்எஸ்எஸ். இன்னைக்கு அந்த அடிப்படையில் செங்கோட்டையிட அங்கே போனார். ஓபிஎஸ்ஸை கலட்டி விட்டுட்டு தெருவில் நிப்பாட்டணும்னு முடிவு எடுத்தாங்க. அவர் திமுக போயிட்டார். டிடிவியை ஒரு வாரத்தில் நான் தூக்கு போட்டு கூட செத்துருவேனே தவிர நான் எடப்பாடி கூட போட்டு பாருன்னு சொன்னவரை ஒரு வாரத்தில் கூப்பிட்டு மிரட்டி எல்லா பேரும் வழக்கு, எல்லாம் சிபிஐ வழக்கு, மிரட்டல், விஜய் உட்பட வழக்கு. இப்போ வரைக்கும் விஜய் வழக்குக்கு உடனே டெல்லி வா, 5 மணி நேரம் விசாரணை, 6 மணி நேரம் விசாரணை. எப்பயும் அந்த வழக்கு விஜய் அடங்குனா அடங்கிட்டே வைப்பாங்க, அடங்கலையா அந்த வழக்கை தூக்குவாங்க. இவர் அடங்கிடுவார், ஒரு அட்டக்கட்சி தானே, இவரும் அடங்கிடுவார். அதனால பிஜேபி வந்து அதிமுகவை பிடிக்கணும். 2026 திமுகவா பிஜேபியான்ற கட்டத்தை உருவாக்கணும். திமுக ஆட்சிக்கு ரொம்ப அது கருதியது. இந்த நடிகர் வந்த உடனே அவருக்கு எல்லா வேலையும் இயந்திரத்தில் தந்திரம் மூலமாக 108 இடம் ஜெயிக்க வச்சுட்டு, ஒவ்வொருத்தரும் ஜெயிச்சிருக்காங்கன்னா ஜெயிக்க வச்சது ஒன்றிய அரசு, தேர்தல் ஆணையம் தான். ஸ்டாலினை தோக்கடிச்சது இயந்திரம் தான், பினராயி விஜயனை தோக்கடிச்சது இயந்திரம் தான், இவிஎம் தான். அவங்க யார் எம்எல்ஏ வரணும், யார் எம்எல்ஏ வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணி இவருக்கு அதி மெஜாரிட்டி கொடுக்கக்கூடாது. நமக்கு இந்த நடிகர் சிக்கனனால எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கிறதுக்கான எல்லா திட்டமும் போட்டாங்க. அது சரியா வராது அப்படின்னு நினைச்சு ஒரே நேரத்தில் திமுகவை அழிச்சிடணும், அதிமுக அழிச்சிடணும் இந்த நடிகரை பயன்படுத்திட்டாங்க. பயன்படுத்தி அதுக்கு தேர்தல் ஆணையம் எல்லா வேலையும் பண்ணிட்டு செக் வச்சது மாதிரி யாருக்கு உள்ள சீட்டு, பிரேமலா தான் ஒரு சீட்டு தான். அவங்க பிஜேபிக்கு என்ன களவாணித்தனத்தை அதிகமாக பண்ணால் கண்டுபிடிச்சிருவோம், நாங்களே ஒரு சீட்டு தான், நாங்கள் எப்படி மோசடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு சீட்டு. இது எல்லா இவிஎம் இயந்திர மோசடியில் சர்வதேச அளவில் நடந்த ஒரு அடிப்படையில் இங்கே கார்பரேட்டுடைய சதியால் இந்த வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதில் ஏற்கனவே திட்டமிட்டு தான் எடப்பாடி பழனிசாமியை கலட்டி விடணும். இப்போ அதிமுக 1ஆ உடைய போதா, 2ஆ உடைய போதா, 3ஆ உடைய போதான்னு சொல்ல முடியாது. அதை யாருமே இனிமேல் காப்பாற்ற முடியாது. எல்லாம் கோடான கோடி கொள்ளை, மீண்டும் கொள்ளை அடிக்கணும், லஞ்சம் வாங்கணும். அதிமுக மிகப்பெரிய கட்சியிலே அதிமுக தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கும் இத்தனை பிரிவா பிரித்து அதிமுகவை சீரழிச்சதுக்கு பின்னாடியும் 1 கோடி வாக்குகள் வாங்கியிருக்கு. திமுக அணி 1.5 கோடி, விஜய் 1.5 கோடி, 2.5 கோடி பேர் விஜய்க்கு எதிர்ப்பு தமிழ்நாட்டில். ஆனால் அந்த அதிமுகன்ற தொண்டன் எப்படிதான் அதிமுகவை சுக்குநூறு ஆக்கினாலும் ரெட்டலைக்கு ஓட்டு போடுறதுக்கு இன்னும் 1 கோடி பேர் இருக்காங்க. வழிநடத்த ஆள் இல்லை.
தாயில்லா பிள்ளை மாதிரி அலையிறாங்க. வினை விதைத்தவன் வினை தான் அறுக்க முடியும். துரோகத்துக்கு துரோகம் தான் பரிசு கிடைக்கும். எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வத்தை நீக்கிட்டு சசிகலாவுக்கு துரோகம் பண்ணாரு. இன்னைக்கு அந்த துரோகம் கூட இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் கூடவே இருந்து சொல்லுவேன், நான் அடிக்கடி சொல்லுவேன், துரோகம் எங்கேயுமே இன்னொரு இடத்துல இருந்து வராது, அவன் கூட படுத்துட்டு அவன் தான் துரோகம் பண்ணுவான். விஜயபாஸ்கர், வேலுமணி கூடான கோடி பணம். அவர் வந்து அதானி கிட்ட தொழில் பார்ட்னர் இருக்கார். இன்னைக்கு பிஜேபிக்கு நெருக்கம் யாருன்னு கேட்டா, எடப்பாடி தேர்தலுக்கு முந்தையே பாஜக அடங்கவில்லை என்றால் வேலுமணி தான் பொதுச் செயலாளர். பாஜக பிளான் இல்லை, வேலுமணி தான் முதலமைச்சர் அவங்க கேண்டிடேட்டா வச்சிருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி அடங்கவில்லை என்றால் செங்கோட்டையனை காமித்து மிரட்டினார்கள். எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வத்தை காமித்து மிரட்டினார்கள். பாஜக யாரையும் வாழ வைக்காது. யாரை வாழ வச்சிருக்கு இந்தியாவில்? இதைதான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். சிண்டே துணை முதல்வர் பதவி கொடுத்துட்டு அவங்கள கடைசிக்கு அவங்க என்ன ஆக்குனாங்க, துணை முதல்வர் கட்சி சின்னாபண்ணம் வாங்கிட்டாங்க. அதுதான் இங்கேயும் நடக்கும்னு சொன்னோம். அதிமுகவுக்கு பிஜேபி அரங்கேற்றி அவங்க இப்போ சின்னம்மா அவர்கள் இனிமே அவங்க எல்லாமே அவங்க காலில் போய் விழுகணும், இல்லை எடப்பாடி பழனிசாமி விழுகணும், கட்சி நடத்த சொல்லலாம். திரும்ப அந்த ஸ்திரத்தன்மையோட கட்சி நடத்த முடியுமானா முடியாது. ஏன்னு கேட்டால் சின்னம்மா மேலே வழக்கெல்லாம் இருக்கு. டெல்லி ஏகாதிபத்தியத்தை ஒன்றிய அரசு எதிர்க்கக்கூடிய அதிமுக தலைவர் இருந்தால் தான் அதிமுக நடத்த முடியும். சின்னம்மா மேலே வழக்கு இருக்கு. அவங்க யாருமே டெல்லி எதுக்க தயாரா இல்லை. எடப்பாடி பழனிசாமியோ வேலுமணியோ சி.வி. சண்முகமோ யாரும் எதுக்க தயாரில்லை. இந்த மறைந்த புரட்சி அம்மா சொன்னது மாதிரி கடைக்கோடி தொண்டன் அதிமுக நடத்துவாண்டா, யாராவது எங்க மாதிரி ஒரு தொண்டை வந்து நடத்தினால் ஒழிய தலைவர்கள் இனிமேல் நடத்த முடியாது. சின்னம்மா அவர்கள் நடத்தக்கூடிய அனைத்து தகுதிகளும் உண்டு, ஆற்றலும் உண்டு, நான் அதை மறுக்கல. ஆனா அவங்களும் டெல்லி மிரட்ட தான் செய்யும். அவங்களுக்கும் பல வழக்குகள் இருக்கு. அவங்க டெல்லி எதிர்த்து பேசுறாங்களா, மாநில அரசு எதிர்த்து தான் பேசுறாங்க. டெல்லி எதிர்க்க முடியாத கட்டத்துக்கு போயிட்டாங்க. எல்லாமே மூழ்கின்ற கப்பலா தான் அதிமுக இருக்கு. அமித்ஷா வந்து இப்ப இவங்க திரும்பவும் நம்ம இடதுசாரிகளும் ஆதரவு கொடுக்கவில்லை என்றால் இங்கே கவர்னர் ஆட்சி வந்திருக்காது. 2 நாள் இவங்க விட்டுருக்கலாம். ஒரு நாள் இவங்க விட்டுருந்தா கூட்டு வெளிப்பட்டிருக்கும், பூனைக்குட்டி வெளியே வந்திருக்கும். யார் விஜய்ன்றது வெளியே வந்திருக்கும். விஜய் இவங்க பேசவே விட மாட்டேன்றாங்க. கரூர்ல 40 பேர் இறந்து போயிட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்ச தப்பு, அதிமுக செஞ்ச தப்பு. திமுக என்னன்னா கரூர்ல வழக்குல ஏன் இவரை வந்து நீங்க இப்ப சிபிஐ வழக்குல குற்றப்பத்திரிகையில அவர் சேர்த்திருக்காங்கல்ல, ஏன் நீங்க வந்து கரூர் வழக்குல விஜயை சேர்த்து முகமுடியை கிழிச்சு அவரை நீங்க அரெஸ்ட் பண்ணியிருந்தா, நடவடிக்கை எடுத்திருந்தா விஜய் காணாம போயிருப்பார். நாங்க அவரை பேச மாட்டோம். ஏன் விஜயை பத்தி நீங்க பேசல? யாரையும் பேச விடல. அவர் சுயரூபத்த முகத்திரையை கிழிக்கணும்ல, அவர் முகத்திரையை நீங்க கிழிக்க விடல. அவர் வழக்கல ஏன் சேர்க்கல? கரூர் வர்றதுக்கு சம்பவத்துக்கு யார் காரணம்? இந்த உண்மையை அவரை பேச விடல. எடப்பாடி பழனிசாமி செஞ்ச தப்புன்னா ஓடி போயிட்டார். 41 பேர் இறந்து போயிட்டாங்க. இரங்கல் கூட தெரிவிக்கல. ஒரு நன்றி கட்ட மனிதன் இன்னைக்கு தலைவர்ல போய் பார்க்குறாரு. அவர் நேற்றைக்கு பதவி பிரமாணம் எடுத்து 41 பேர் வீட்டுக்கு போய், எப்போதான் உனக்கு பாதுகாப்பு இருக்குல்ல? 41 பேர் வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கணும். அப்பதான் எல்லாத்தையும் பார்த்துருக்கணும். நீ பார்த்ததை வரவேற்கிறேன். ஆனா அவருக்கு அந்த எண்ணம் இல்லை. அவருக்கு வந்து அந்த நன்றி உணர்வு கான்சியஸ் கிடையாது. 41 வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி போய் சொன்னார். நேர போய் பனையூர்ல போய் படுத்துக்கிட்டாரு. இனிமே அரசியலே வேணான்னு பதுங்கி ஒளிஞ்ச விஜய எடப்பாடி பழனிசாமி அங்கே சதி நடந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமிய பாஜகவும் ஆடிட்டர் குருமூர்த்தி மூலமா அவங்க நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு பேசி விஜய்கிட்ட பேசி திமுக சதி, செந்தில் பாலாஜி தான் இதை செஞ்சாரு, கலவரம் பண்ணார்ன்றத பழிய திசை திருப்பி 3 நாள் கழிச்சு தான் நல்லா ட்ரிம் சேவிங் பண்ணி எல்லாம் சினிமாத்தனம் தான். நேற்றைக்கு பதவியத்திலிருந்து இன்னைக்கு பார்க்க போறதுலேருந்து அவர் நடவடிக்கை அனைத்தும் அரசியல் தன்மையா இல்லை, ஒரு சினிமாத்தனமா. 3 நாளா ரொம்ப கவலையோடு இருந்தது மாதிரி இதை தாடிலாம் ட்ரிம் பண்ணி அப்படி ஒரு சட்டை போட்டு அப்படி ஒரு வீடியோ போட்டார். 3 நாள் கழிச்சு
உன் கட்சிக்கார 41 பேர் இறந்துருக்காங்க. அவருக்கு சாதாரண ஏன்னு கேட்டால் அந்த 41 பேர் இறந்தவங்களே வருத்தப்படலையே. என் மகன் போனா போயிட்டு போறான், விஜய் நான் பக்கத்துல இருந்து பார்த்தேன்னு சொல்லுது தாய், பிள்ளையை பறி கொடுத்த தாய். அப்ப அது விஜய் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான், அந்த தற்கூரிகளை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் போய் படுத்துக்கிட்டாரு. தாவேகா நிர்வாகிகள் கூட யாரையும் அனுப்பல. ஆதவர்ஜனா டெல்லிக்கு ஓடி போயிட்டார். அதிமுக செஞ்ச தப்பு உடனே எடப்பாடி தேர்தல் சுற்றுப்பணி சொல்லி அப்பயே தாவேகாவுடைய கொடியை ஒருத்தருக்கு கூட்டத்தில் காட்டினவங்ககிட்ட இதுதான் கூட்டணிக்கு அடையாளம் சொன்னார். அப்பெல்லாம் அமைதி காத்தார். விஜய் எப்ப பேசியிருக்காரு? சிஎம் அன்குள் டிவிகேவா டிஎம்கேவா, இதை தவிர அவரை என்ன பேச விட்டீங்க? இன்னைக்கு வரைக்கும் அவரை ஏன் பேச விட மாட்டேன்றீங்கன்னு கேட்கிறேன். அவர் சுயரூபத்தை வெளிப்படுத்த விட மாட்டேன்றீங்க, எல்லாமே தடுக்கிறீங்க தமிழ்நாட்டில். அவர் பிஜேபியால் இறக்குமதி செய்யப்பட்டவர், சர்வதேச இந்துத்துவ கார்பரேட்டுகளால் இறக்குமதி செய்யப்பட்டவர். இந்த மண்ணை, இந்த விவசாய நிலத்தை, இந்த தமிழ் மண்ணை, இந்த தமிழ் கலாச்சாரத்தை, பண்பாட்டை, நாகரிகத்தை கபலீகரம் செய்வதற்காக விஜய் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறார் சொல்றோம். 41 பேர் இறந்திருக்காரு, இரங்கல் தெரிவிக்கல. முதலமைச்சர் இங்கிருந்து சென்னையிலிருந்து கரூருக்கு போறாரு, விடிய விடிய உட்கார்ந்து இருக்கிறாரு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணத்தை கொடுக்குறாரு, நிதியை கொடுக்குறாரு. சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அங்க உட்கார்ந்துக்கிட்டு அந்த இறுதிச் சடங்கு பிண அறையில் அவங்களுக்கு அந்த செய்யக்கூடிய அந்த வேலைகள்லாம் மருத்துவர்கள் போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்கு ஆள் இல்லாமல் பக்கத்து மாடல் இருக்கிற மருத்துவர்களை பூரா வர சொல்லி, செவிலியர்களை வர சொல்லி உடனே செஞ்சு முடிக்கிறாங்க. இவ்வளவும் தூங்காம செய்யக்கூடிய மா சுப்பிரமணியத்தை தோற்கடிக்கப்பட்டதாக சொல்றாங்க. அதெல்லாம் தோக்கல, இயந்திரம் தான். இங்கே முடிவு செய்கிறார்கள் தேர்தல் ஆணையம் யார் வெற்றி பெற வேண்டும், யார் வெற்றி பெறக்கூடாது. அதை சந்தேகத்துக்கு இல்லாம மாதிரி வெற்றி பண்றாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி செஞ்ச தப்பு தான் விஜயுடைய முகத்திரையை கிழிச்சிருக்கணும். மற்றவர்கள் அப்படின்னு சொல்லி என்னைக்கு பேசுறாரு? தேர்தலில் கடைசி நாள் நீலாங்கனதை கூட விஜய் பேசுறாரு. மற்றவர்களையும் நான், எடப்பாடி எனக்கு சமமான எதிரியே இல்லை. பிஜேபி ஏற்பாடு, எடப்பாடி நம்பினாரு, பிஜேபி நம்பின விஜய்க்கு இந்த நிலைமை தான் ஏற்படும். நான் நேற்று கூட சொன்னேன், அண்ணா ஹாசரே அவரால் உருவாக்கப்பட்ட கெஜ்ரிவால், இவங்க எல்லாம் பிஜேபியால் ஆர்எஸ்எஸ் இறக்குமதி செய்யப்பட்டவர்கள். இன்னைக்கு கெஜ்ரிவால் இல்லை, அங்கே பிஜேபி வந்துருச்சு. இப்போ தாவேகாவை நிலைய ஆட்சி பண்ண விட மாட்டாங்க. நிலையான ஆட்சி தாவேகா தர முடியாது. அவர் கட்டுப்பாடு யார் கட்டுப்பாடு? அமித்ஷா கட்டுப்பாடு. தாவேகா என்கின்ற பிஜேபி ஆட்சியை நேரடியான பிஜேபி ஆட்சியாக கொண்டு வருவதற்கான அனைத்து வேலைகளையும் சிவி சண்முகம் பயன்படுவார், வேலுமணி அதுக்கு பயன்படுவார். அதுக்கு அதிமுக இன்னும் உடைப்பாங்க, வேலுமணியை பொதுச் செயலராக போறாங்க. ஏன்னா அவர் தான் நேரடி கான்டாக்ட், அங்க தொழில் பார்ட்னர் அதானி கூட. அவரு சாதாரணமாக கோயம்புத்தூர்ல தொண்டாமுத்தூர்ல ஒரு பிளம்பர், கவர்மெண்ட் பிளம்பர் இல்லை, ஒப்பந்த தொழிலாளி. தப்பா சொல்லல, இன்னைக்கு தீவுகள் இருக்கு. 100 தேர்தல் அவர் தமிழ்நாடு தேர்தலை சந்திக்க முடியும். நீங்க அவர் எப்படி அண்ணா திமுக எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வருவா, அம்மா ஆட்சியை கொண்டு வர சொல்லுவீமா? நீங்க போய் விஜய் தலைமையில 10 பேர் போறாங்க மந்திரியா. நான் இப்ப விடுதலை சிறுத்தைகள் நம்முடைய இடதுசாரிகள் என்ன செய்ய போறாங்க? பாஜக ஆட்சி வர வேண்டும் என்று, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வர வேண்டும் என்று அமித்ஷா பிரச்சாரம் செய்து, மோடி பிரச்சாரம் செய்து, தாமரை மலர வேண்டும் என்று தாமரையோடு நின்று வெற்றி பெற்ற 36 பேர் தாவேகாவை ஆதரிக்க போறாங்க. இங்கே நீங்கள் விஜயால் தீய சக்தி என்று சொன்னவர்கள் நீங்க ஆதரிச்சிருக்கீங்க. இவ நிலைப்பாடு என்ன? இவர்கள் ஆதரிச்சா நீங்க விலகுவீங்க. இதை நீங்க ஆதரிக்காம இருந்திருந்தாலே கவர்னர் ரூல் வந்திருக்காது. இன்னைக்கு நான் தெளிவா சொல்றேன். அமித்ஷா கூப்பிட்டு வேலுமணியை கூப்பிட்டு 15 பேர் போயிருங்கன்னு சொல்லியிருப்பாரு. அவங்க தயாரா இருந்தாங்க. அதனாலதான் அவங்க எடப்பாடியை விட்டு சிவி சண்முகம், எடப்பாடி அடிக்கே போயிட்டாரு, கன்னத்துல போய் அடிக்க போயிட்டாரு சிவி சண்முகம். உன்னாலதான் கட்சி தோத்துச்சு. நீ ஓ பன்னீர்செல்வத்தை
பொதுக்குழுக்கு வர சொல்லி பாட்டில் கொண்டு அடிச்சில காலம் ரொம்ப நாள் இல்லை, காலம் உடனே திரும்பியிருக்கு பாரு எடப்பாடி. இதான் காலம், காலம் பதில் சொல்லுன்றது இதான். இன்னைக்கு சிவி சண்முகம் அந்த மேடையில் தீர்மானம் செல்லாது செல்லாது என்னைய போட்டு அந்த அதிமுக ஓ பன்னீர்செல்வத்தை பாட்டில் கொண்டு அடிச்சாங்க. அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஓ பன்னீர்செல்வத்தை வெளியேற்றினீங்க. இன்னைக்கு உங்க நிலை என்ன? காலில் ஊர்ந்து தவழ்ந்து சென்று சின்னம்மா சசிகலா பதவி வாங்கிட்டு அவங்களுக்கு துரோகம் பண்ணீங்க. இன்னைக்கு உங்க காலில் ஊர்ந்து தவழ்ந்து வந்த விஜயபாஸ்கர் தான் இன்னைக்கு உங்களை பொதுச்செயலாளர் இருந்து இறக்கணும்னு சொல்றாரு. காலம் ரொம்ப நாள் ஆகல. ஒருவேளை சசிகலாவது சந்திப்பாரா எடப்பாடி பழனிசாமி? சந்தித்து என்ன பண்ணாங்க? கண்கட்ட பின்னே சூரிய நமஸ்காரம் எதற்கு? இந்த தேர்தலுக்கு முன்னாடி கூட இந்த முடிவு எடுத்திருக்கணும். அவரு இந்த தேர்தலுக்கு முந்தைய கூட முடிவு எடுத்திருக்கலாம். அவங்கள ஒரு ஆலோசகரா பயன்படுத்தியிருக்கலாம். அவங்கள ஒரு பொதுச்செயலாளர் என்ன உனக்கு குறை? இப்போ பொதுச்செயலாளர் நாடுங்க எவ்வளோ 5 வருஷத்துக்குள்ள என்ன கூத்து நடக்குது பாருங்க. நீங்க யார் காலில் விழுந்து ஊர்ந்து தஞ்சு துரோகம் பண்ணீங்களோ இன்னைக்கு உங்க காலில் விழுந்து விஜயபாஸ்கர்லாம் எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அவரை உங்களை தூக்கி எடுறாரு. பொதுச்செயலாளர் அவர் தான் எடுக்கணும்னு சொல்றாரு. வேலுமணி இந்த கட்சிக்கு பொதுச்செயலாளரா? எவ்வளவு பெரிய கட்சி, எம்ஜிஆர் நடத்தின கட்சி. இந்த அம்மா கட்டி காப்பாற்றி இந்தியாவில் 3வது மிகப்பெரிய கட்சியாக வச்சு பிரதமரா வருவேன் லேடியா மோடியான்னு மோடியை விரட்டி அடித்த இந்த அதிமுக கட்சி இன்னைக்கு மோடியிட சரண்டர் ஆகி போய் இன்னைக்கு தாவேக்கான்ற கட்சிக்கு 10 மந்திரி வாங்கிட்டா நீங்க எப்படி நாளைக்கு அதிமுக கட்சியை பெரிய கட்சியை நடத்தி 32 வருஷம் ஆண்ட கட்சியை தாவேக்காக்கு கீழே இருக்கிறதா அதிமுக? ஒரு கூட்டணி கட்சி அது. ஆனா இன்னைக்கு உடைஞ்சு சின்னாவனம் ஆக போகுது கண்ணுக்கு முன்னாடி. மூழ்கின்ற கப்பலாக இருக்கு. இந்த தொண்டர்களை காப்பாற்ற ஒரு தொண்டன் வர வேண்டும். அது யார் வர போறாங்கன்னு தெரியல. சார், இதற்கு மத்தியில் விஜய் டெல்லி பயணம் போறார். அமித்ஷா மோடி அவர்களை அப்புறம் நிர்மலா சீதாராமன்லாம் சந்திக்கிறான்னு ஒரு கருத்து வருது. இந்த சந்திப்பும் ஏதாவது மிகில் பண்றாங்க? அவங்க சந்திக்காமே எல்லா டீலிங் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் நேற்று கூட பதவி பிரமாணம் எடுக்கும்போது நான் முக்காடு போட்டு போற ஆள் கிடையாதுன்னாரு. நீ கோட்டு போட்டு போறவர் தான். ஏற்கனவே மறைமுக டீலிங் இருக்கா இல்லையா? ஆடிட்டர் குருமூர்த்தி உங்களுக்கு பேசுறாரு, ஆலோசகராக இருக்காரு. அமித்ஷா கிட்ட பேசுறாரு. திரிசா மூலமா அமித்ஷா எல்லா வழியும் நடத்துறாரு. அதிகார மையம் இல்லையாங்க? அதிகார மையம் திரிசா இல்லையாங்க? அவங்களே இன்னைக்கு இந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரி விஷயத்தெல்லாம் தலையிடுறாங்கிற மாதிரி செய்திகள் வருது. டிரான்ஸ்ஃபர் தமிழ்நாடு பூரா நடத்த போறாங்க. அதனால இங்க அதிகார மையம் இல்லைன்னு சொல்ல முடியாது. புஷி ஒரு அதிகார மையம் இல்லையா? அதனால ஒரு சாபக்கேடான நிலைமையில நாடு வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதிமுகவை சின்னாபின்னமாக உடைத்து 2026 தேர்தலில் அதை கபலீகரம் செய்ய வேண்டும் என்பது இன்று நடந்து கொண்டிருக்கிறதாகத்தான் நான் கருதுகிறேன். யாராலும் காப்பாற்ற முடியாத நிலையில் ஒரு பரிதாபத்துக்குரிய அதிமுக சென்று கொண்டிருக்கிறது. ஓகே சார், நன்றி. நன்றி.